Hello students, 10th standard சமச்சீர் மேத்ஸ்ல இருக்க எக்ஸசைஸ் 1.1 ல சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல சால்வ் பண்ணிருக்கேன். அதுல இருக்க 3 சப்டிவிஷனே சால்வ் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் சம்ல வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஏ வந்து ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க, பி செட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏ வந்து 1 2 3 கொடுத்துட்டாங்க. இப்போ பி வந்து நம்மளுக்கு டைரக்டா கொடுக்காம டிஸ்கிரிப்ஷனா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம எலிமெண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to x. x is a prime number less than 10. ஸோ prime number less than 10 ஸோ ஃபர்ஸ்ட் 1 வராது. 1 neither prime nor composite. அப்ப 2 வரும். 2 வந்து ஈவன் prime நம்பர். நெக்ஸ்ட் 3 வரும். அடுத்து 5 7 அடுத்து வந்து 11 வரும். லெஸ் than 10 சொன்னோம்னா நம்ம 7 ஓடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ செட் தெரிஞ்சிச்சு, பி செட் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏ கிராஸ் பி போடணுமா? ஸோ ஏ வந்து 1 2 3 கிராஸ் பி வந்து 2 3 5 7. இப்போ கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட், ரிமைனிங் ரெண்டு அப்புறம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க 1 இருக்கா? 1 இதுல இருக்க ஃபர்ஸ்ட் 1 2. நெக்ஸ்ட் இதே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட 1 3. இதே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அடுத்த இருக்கிற எலிமெண்ட் 1 5. அடுத்து இதே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட். ஸோ ஒரு செட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ திரும்பி செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் 2 2. செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் 2 3. செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் 2 5. செகண்ட் எலிமெண்ட் லாஸ்ட் ஆர்க் எலிமெண்ட் 2 7. நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கிறது. இப்போ இங்க முடிக்க நம்ம இதை எதுவுமே எடுக்க மாட்டோம். அடுத்து போகும். இப்போ 3 இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்ப 3 2. 3 நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் வந்து 3 2. 3 நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் 5. நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் வந்து 7. நீங்க பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும்தான் இங்க இதுல வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் இது அப்படியே இருக்கும். செகண்ட் இது மட்டும் இதுல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளவுதான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பி கிராஸ் ஏவும் கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் பி எழுதிக்கணும். பி வந்து 2 3 5 7 கிராஸ் ஏ வந்து 1 2 3. ஸோ பி கிராஸ் ஏன்னா பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்ப 2 1. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்க செகண்ட் 2 2. ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க எலிமெண்ட் முடியிற வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இதை மாற்றக்கூடாது. இப்போ இங்க 10 எலிமெண்ட்ஸ் வந்து 10 எலிமெண்ட்ஸும் பேர் பண்ணி எழுதிட்டு தான் அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ இப்போ 2 1 எழுதிட்டோம். 2 அடுத்து எழுதிட்டோம். இது 2 தேர்ட் எலிமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் இதுல எலிமெண்ட் முடிஞ்சிச்சா? ஸோ இங்க ஸ்டாப் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கணும். இப்போ 3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 1. 3 அதே 3 இங்க இருக்க செகண்ட் எலிமெண்ட். அதே 3 இங்க இருக்க தேர்ட் எலிமெண்ட். ஸோ முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கணும். அடுத்து 5 இருக்கு. 5 இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 இங்க இருக்க செகண்ட் எலிமெண்ட் 5 அடுத்து இங்க இருக்கிறது வந்து 3 முடிஞ்சா நெக்ஸ்ட் இப்போ அடுத்து 7க்கு மூவ் பண்ணும். 7 1 7 2 7 2. ஸோ ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏன்றது சேம் கிடையாது. இங்க எலிமெண்ட்ஸ் மாறதுனால ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ ஆன்சரும் மாறும். ஏன்னா இப்போ ஏவும் பியும் சேம் செட் ஆஃப் எலிமெண்ட்னா ஆன்சர் எக்ஸாக்டா சேம் ஆகும். ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் வேற, பில இருக்க எலிமெண்ட்ஸ் வேறன்றப்ப ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் டிஃப்ரெண்டான ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.